இனிய மாலை வணக்கம். தமிழ்தாயை போற்றி திருவள்ளுவருடைய தாழ் பணிந்து இந்த பொழிவிற்கு அனுமதி அளித்த தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் தமிழ் திரு உதயகுமார் அவர்களுக்கும், என்னை முன்னிலைப்படுத்திய துணை அமைச்சர் முனைவர் செயலாபதி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து இந்த பொழிவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் சுவைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பொழிவானது திருக்குறளில் விதி கூறுகிறார், பிறகு அதை சிறிது தளர்த்தி விதிவிலக்கும் கூறுகிறார். ஏனென்றால் விதியை எல்லோரும் கடைபிடிக்கிறதுக்கு சிரமம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் அதை தளர்த்தி நமக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார். ஆக விதியாகட்டும் விதிவிலக்காகட்டும் எல்லாமே அறம், பொருள், இன்பம் சார்ந்த துறையாகவே அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பயன்படுத்தி மேன்மை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பொழியினுடைய முக்கியமான செய்தி. ஒரு அதிகாரத்திலே அவர் ஒரு விதியை வலியுறுத்தியிருப்பார். இன்னொரு அதிகாரத்திற்கு அவர் செல்கின்ற பொழுது அந்த விதியை சிறிது தளர்த்தி அல்லது அதை கொஞ்சம் சிறிது குறைத்து அந்த அதிகாரத்தினுடைய மேன்மையை அவர் பெரிதுபடுத்தி சொல்லுவார். அப்பொழுது நமக்கு ஒரு சின்ன மயக்கம் ஏற்படும். ஏன்னா அந்த அதிகாரத்திலே அப்படி சொல்லியிருக்கிறார், பெரிதொரு அதிகாரத்திலே வேறொரு கருத்தை வலியுறுத்துகிறாரே என்று நமக்கு நினைக்க தோன்றும். ஆகவே இந்த பொழிவிலே இன்றைக்கு நாம் விதிவிலக்கு பல்வேறு விதங்களிலே அரசு நமக்கு வழங்கி வருகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீட் தேர்வு நடக்கிறது. அந்த நீட் தேர்விலே தமிழக அரசுக்கு மட்டும் 7.5% மதிப்பெண், அதாவது அந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு விதிவிலக்கு. அந்த 7.5%-னாலே கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால். அதே போல வயது தளர்வு உண்டு. அரசினுடைய பணிக்கு செல்லும் பொழுது அந்த தேர்வுக்கான பணியிலே SC, ST, MBC, OBC மாணவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்ன என்றால், ஒரு சமுதாயம் மேலே இருக்கிறது, இன்னொரு சமுதாயம் கீழே இருக்கிறது. மேலே இருக்கிற சமுதாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதே சமயம் கீழே இருக்கிற சமுதாயத்தையும் இதற்கு சமமாக உயர்த்துவதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். ஆக இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால நமக்கு அதே மாதிரி IAS, IPS இந்த மாதிரியான மத்திய சர்க்காருடைய பணிகளிலும் அவர்கள் விதிவிலக்கு கொடுக்கிறார்கள். OBCக்கு, SCக்கு, STக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த சமுதாயத்திலிருந்து அவங்க மேல்நிலைக்கு வரணும். அதே மாதிரி IIT, IIM என்று சொல்லக்கூடிய மத்திய சர்க்காருடைய கல்வி நிறுவனங்களிலும் இந்த இடஒதுக்கீடானது நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் எதற்காக என்றால், அவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே. அதே மாதிரி இலக்கணத்திலேயும் விதிவிலக்காக வரக்கூடிய சில செய்திகளை புறநடை என்ற ஒரு பகுதியிலே கொடுத்து அதையும் மேலேற்றுவார்கள். மேலும் விதிவிலக்கு நமக்கு உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி உள்ள மே மாத கடைசி உள்ளுக்கு சேர்க்கை நடைபெற வேண்டும். ஆனால் விதிவிலக்கு கொடுக்கிறார்கள், மாணவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று. இது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்கு. இப்போ புற்றுநோய் வந்தவர்களுக்கும் தொடர் வண்டியில் செல்வதற்கு அவருக்கும் அவர் உடன் செல்பவருக்கும் கூட
சலுகை உண்டு, கட்டண சலுகைகள் உண்டு. அது மாதிரியான நகர பேருந்துகளிலே விடியல் பேருந்து என்று சொல்லி மகளிருக்கு அங்கே விதிவிலக்கு, கட்டண விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரியாக பல்வேறு விதிவிலக்குகள் இருக்கின்றன. அந்த விதிவிலக்குகளை போன்று அந்த காலத்திலேயே வள்ளுவர் விதிவிலக்கு கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த இலக்கியம் இன்றும் சீரிழமை குறையாது இருக்கிறது. மற்ற இலக்கியங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அல்லது இதிலிருந்து எடுத்துக்காட்டு கூறி அந்த நூலில் வரும்படியான ஒரு நிலையையும் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆக இந்த வள்ளுவர் ஏற்படுத்தக்கூடிய விதிகளுக்கோ அல்லது ஒரு சிக்கலுக்கோ பதில் அந்த திருக்குறளிலே இருக்கிறது, வேறொரு அதிகாரத்திலே இருக்கிறது என்று மதுரையை சார்ந்த முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்க முழுமையா படிங்க. ஒரு இடத்துல இருக்க சிக்கலுக்கு இன்னொரு இடத்துல அவர் விடை சொல்லுவார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக விதியும் கொடுத்து விதி விலக்கையும் கொடுக்கிறதுனால திருவள்ளுவரை ஒரு சமரச ஞானி, எல்லாரையும் சமரசப்படுத்திக் கொள்கிறார் என்கின்ற ஒரு பெருமை அவருக்கு இருக்கின்றது. ஆக இப்போ என்னென்ன விதத்திலே அவர் அந்த விதிவிலக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதல் இது உங்களுக்கே தெரியும். வாய்மை என்ற அதிகாரத்திலே முதலாவதாக சொல்வார், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு ஒரு விதியை வகுத்துட்டார். ஆனா அந்த விதிக்கு அவர் ஒரு விதி விலக்கு கொடுக்கிறார். வாய்மைனா யாருக்கும் தீமை தராத சொற்களை பேசணுங்கிறது, உண்மை பேசணும்னு சொல்லல, யாருக்கும் தீமை தரக்கூடாது. அடுத்த பாடல்லே அவர் என்ன சொல்லுகிறார், பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்த்த நன்மை பயந்து பண்ணும். பொய் சொன்னா கூட தப்பு இல்லை, அதனால ஒரு உயிருக்கோ அல்லது சமுதாயத்துக்கு ஒரு நன்மை ஏற்படும் என்றால் பொய் கூட வாய்மையின் பால்படுமே என்று அவர் சொல்கின்றார். ஆக விதி வகுத்து விட்டார் முதல்ல, அதுக்கு அடுத்தாப்புல விதி விலக்கு கொடுக்கிறார். பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்த்த நன்மை பயக்குமனின் என்று அவர் அங்கே சொல்லுகின்றார். இன்னும் அந்த வாய்மை என்ற அதிகாரத்திலே சில பாடல்கள் இருக்கின்றன, அதையும் நாம் பார்ப்போம். ஒரு இடத்துல அவர் சொல்கின்றார், யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையில் நல்ல பிற. யாம் மெய்யாக கண்டவற்றுள், நாம் உண்மையாக தெரிந்து கொண்ட செய்திகள்ல வாய்மையை போல சிறந்த இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவரே, முதல்ல வாய்மை எனப்படுவது யாருன்றும் தீமை இல்லாத சொல்லுன்னு சொன்னவரு, அடுத்த பாடல்ல யாம் மெய்யாக கண்டவற்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது உண்மை என்று சொன்னால் வாய்மையை விட சிறந்தது ஒன்றும் இல்லை என்று சொல்றார். அடுத்தாப்புல பொய் சொன்னா கூட தப்பு இல்லைங்கிறார். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தவறில்லை என்று அவர் சொல்கிறார். பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்த்த நன்மை பயக்கும் என்னேன். இப்ப இந்த பொய்யை கூட இன்னொரு அதிகாரத்துல என்ன பண்றாரு, கொல்லாமைக்கு பின்னால வைக்கிறார். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்தவர் இந்த கொல்லாமைக்கு பின்னால இந்த பொய்மையை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பார், ஒன்றாக நல்லது கொல்லாமை, ஒன்றாக நல்லது கொல்லாமை, கொல்லாமை நல்லது
மற்றதன் பின் சாரா பொய்யாமை நன்று. கொல்லாமைக்கு பின்னால்தான் இந்த பொய்யாமை சிறப்பு என்று சொல்லுகிற போது நம்ம இதை விதிவிலக்காக நாம எடுத்துக்கலாம். இன்னொரு பாட்டிலையும் சொல்றாரு, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுங்கிறார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை, எந்த அறமே செய்ய வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்றார். பொய் பேசாமல் இருந்தாலே உனக்கு எல்லா அறமும் வந்து சேர்ந்து விடும் என்ற ஒரு செய்தியையும் அவர் இங்கே சொல்லுகிறார். ஆக விதிவிலக்காக சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். பொய்மையும் கொல்லாமைக்கு பின்னால்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஒரு இது ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல் என்றால் பிறருக்கு உதவி செய்தல், கைமாறு கருதாது உதவி செய்தல். அந்த ஒப்புரவு அறிதலிலே அவர் சொல்லுகிறார், ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து. அதாவது ஒப்புரவு செய்யறதுனால, பிறருக்கு உதவுவதனால ஒருவன் ஏழையாகும் பட்சத்தில், வறுமையடையும் பட்சத்தில் அந்த கேடானது, அந்த கேடை அடைந்த ஒருவன் தன்னை விற்றாவது அதை சரி செய்துவிடும் என்று சொல்லுகின்றார். அதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அரிச்சந்திர புராணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அரிச்சந்திரன் விஸ்வாமித்திர முனிவருக்கு யாகம் செய்வதற்கான பொருளை தருவதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் விஸ்வாமித்திர முனிவரே அரிச்சந்திரனுக்கு ஒரு கெடுதலை உண்டு பண்ணுவதற்காக அப்பொழுது அங்கே ஒரு அதாவது வறட்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். வறட்சியினாலே அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் விஸ்வாமித்திரர் நெருக்குகிறார், நான் யாகம் செய்ய வேண்டும், நீ ஒப்புதல் கொடுத்த வண்ணம் நீ எனக்கு யாகத்துக்குரிய பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது வேறு வழி இல்லை, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நாட்டில் வரி பணம் சேரலை, அரசாங்கத்தினுடைய கருவூலம் காலியாக இருக்கிறது. என்ன செய்வது? நாடு நகரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் வெளியே வந்து தன்னையும் விற்றுக்கொண்டு தன் மனைவி சந்திரமதி, லோகிதாசன் மகன் எல்லாரையுமே அவர் கைவிட்டு இவர் சுடுகாட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு நிலையை அடைகின்றார். ஆக தன்னை விற்றாவது அந்த கேட்டை ஈடு செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து என்பதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இப்போ இதுக்கு விதிவிலக்காக அவர் இன்னொரு பாடல் சொல்லுகிறார், உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை என்று சொன்னால் தன்னிடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பதை அறியாமல் ஒப்புரவு செய்யக்கூடாதுங்கிறது. உன்கிட்ட இருந்தா செய், இல்லைன்னா செய்யாதுங்கிற மாதிரி. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளை கெடும். பலமான இருக்கக்கூடியவனை வறுமையிலே ஆழ்த்திவிடும். இருந்தா நீ அடுத்தவனுக்கு உதவு, இல்லைன்னா ஜாக்கிரதையா இருந்து கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை வழியறிதல் என்கின்ற அதிகாரத்தில் சொல்றார். ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? அந்த கேடு தன்னை விற்றாவது ஈடு செய்யும் என்று சொன்னவர் அடுத்த அதிகாரத்திலே வழியறிதல் என்ற அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், உன்னிடத்திலே உள்ள செல்வத்துக்கு ஏற்ப நீ உதவிகள் செய்க, அல்லது உன்னை ஏழ்மையாக்கிவிடும் என்று அவர் சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்த அதிகாரம் ஊழ். ஊழ் என்பது விதி. விதி என்றுதான் அவர் சொன்னார். ஆனால் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இலக்கியங்கள், அதற்கு உரையறி எழுதியவர்கள் எல்லாமே ஊழ் வினை என்று சொல்லிவிட்டார்கள். ஊழ்வினை என்று சொல்லுகின்ற பொழுது முற்பிறவி, அதாவது
இம்மை மறுமை என்ற நிலையிலே அந்த சொல்லாடலானது வந்துவிட்டது. ஆக முற்பிறவியிலே செய்த ஒரு காரியம் நல்லதோ கெட்டதோ அடுத்த பிறவியிலே உனக்கு வந்து சேரும், நீ உயிரோடு இருக்கிற அந்த தருணத்திலே உனக்கு வந்து சேரும் என்பது தான் அந்த ஊழ்வினை என்பது. அந்த ஊழ்வினை சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான கொள்கையாகவே ஆகிவிட்டது. உறுத்து வந்து ஊட்டும் 3 கொள்கைகளில் ஒன்று. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினே உயர்ந்தோர் ஏற்றுவர். மணிமேகலையிலேயே அந்த கருத்தானது ஊழ்வினை வந்து வரும். ஏன்னா சிலப்பதிகாரத்துல கோவலன் முற்பிறவியில தன்னுடைய சமையல்காரன் ஒரு தவறு செய்து விட்டான் என்று அவனுடைய தலையை வெட்டி விடுவான். அந்த ஒரு கருத்து ஒன்று இருக்கு. அது வந்து இதுல மணிமேகலை வருது. இது வந்து என்னன்னா, முற்பிறவியிலே கோவலன் வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு வணிகன் ஆபரணங்களை விற்று கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஒற்றன் என்று சொல்லி அவனை அரசனிடம் காட்டி இவன் ஒற்றனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுத்து விடுவார் கோவலன். அந்த ஆபரணத்தை வைத்துக் கொண்டு அடுத்த பிறவியிலே கோவலன் விற்க போகும் பொழுது, கால் சிலம்பை விற்க போகும் பொழுது அவனுடைய உயிர் அங்கே அரசனால் வாங்கப்படுகிறது. ஆக முற்பிறவியிலே ஒரு பொற்கொள்ளன், அதாவது ஒரு நகை வியாபாரியை கொன்றதினாலே இப்பிறவியிலே இவன் இறந்துபட்டான் என்பதுதான் அந்த செய்தி. அதே போன்று மணிமேகலையிலையும் அந்த கதையானது என்ன என்றால், அந்த உதயகுமரன் என்பவன் மணிமேகலையின் மேலே மிக்க காமம் கொண்டு அவள் பின்னால் தொடர்ந்து செல்லுகின்றான். அப்பொழுது இவனிடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவள் காயசண்டிகை என்கின்ற உருவத்திலே வருவான். காயசண்டியை தேடி அவனுடைய கணவன் அங்கே வருகின்ற பொழுது தன் மனைவியை இவன் காமக்கண்ணோடு பார்க்கிறான், இவளை நெருங்க பார்க்கிறான் என்று சொல்லி அவனுடைய தலையை கொய்து விடுகின்றான். அந்த பலியானது ஏன் ஏற்பட்டது என்றால், அந்த உதயகுமரன் கடந்த பிறவியிலே அவன் தன்னுடைய சமையல்காரன் உணவு பாத்திரத்தை தட்டிவிட்டு, அதாவது அது இயற்கையாக நடந்த ஒன்றுதான், அதனால உணவு சிந்திவிட்டதே என்று சொல்லி அவன் தலையை கொய்து விடுவான். அந்த பாவம் அடுத்த பிறவியிலே இவன் தலை போகுமாறு ஆகிவிட்டது. அதான் ஊழ்வினை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த இதை வைத்துக் கொண்டு இளங்குமரனார் அவர்களும், அதாவது மதுரையை சார்ந்த முதுமுனைவர் அவர்களும் சரி, இவர் நெடுஞ்செழியன் அவர்களும் சரி, மற்றவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஊழ் என்பது அப்பொழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் ஊழ் என்றே ஒன்று கிடையாது. அப்பொழுது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒருவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கோ செயற்பாடுகளுக்கோ எத்தகைய தொடர்பும் இல்லாமல் இயல்பாக தானே நடக்கும் செயல். ஒன்றுமில்லை. இப்போ நம்ம 2 வீலர் இங்கே வச்சிருக்கோம், நம்முடைய வண்டி நிற்கிது, பக்கத்தில் ஒரு ஜீப் நிற்கிதுங்க, இங்கே ஒரு கார் நிற்கிதுங்க, இங்கே நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு இப்படி திருப்புறோம், அங்கேருந்து ஒரு வண்டி வேகமாக வருது, பேருந்து வருதுன்னு வைங்க, உடனே சடார்னு என்ன ஆகும், யார் திருப்பி அந்த வண்டியை திருப்பி செலுத்துகிறார்களோ அவர்கள் அடிபட்டு சாக வேண்டியதுதான். இது இயல்பாக நிகழ வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஒழிய இது விதி அல்ல என்று சொல்றது இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இயல்பாக தானே நிகழும் நிகழ்ச்சி தான் ஊழே ஒழிய ஊழ் என்பது கடந்த பிறவி இப்பிறவி என்பது கிடையாது என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த இயல்பானது
குண இயல்பு, உலக இயற்கை இயல்பு என்று இரண்டு வகையாக சொல்லுகிறார்கள். நன்மை தீமை, இன்பம் துன்பம், இது குண இயல்பு. தோன்றல் அழிதல், தளிர்தல் உதிர்த்தல், இரவு பகல், கடல் நீர் கரிப்பு, நன்னீர் இனிப்பு, இவைகளெல்லாம் இயற்கையாக உலகியல் இயற்கை என்பது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இருக்கட்டும், இப்ப நம்ம திருக்குறளுக்கு வருவோம். ஊழில் பெருவழி யாவுல, ஊழை விட பெரிய வலிமையானது இந்த உலகத்துல வேறு எதுவும் இல்லை. மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நீ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் கூட ஊழ் உன்னை தாக்கி உனக்கு அழிவை உண்டாக்கி விடும் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இந்த பாடலிலே ஊழ் என்ற அதிகாரத்திலே 380வது குறட்பாவிலே அவர் சொல்லுகிறார். ஆக இப்ப இதுக்கு நாம என்ன ஒரு கதையையும் அவங்க சொல்றாங்க. ஊழை வெல்லுவதற்கு ஒரு முனிவரிடம் ஒரு வணிகன் போய், ஐயா என்னுடைய இறப்பை தள்ளி போட வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்படியா, நான் எனக்கு தெரிஞ்சவர் யமதர்மன் இருக்கிறார், அவர் இடத்துல நான் கூப்பிட்டு போறேன், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார்னு சொன்னார். சரி, இந்த யமதர்மன்கிட்ட போனா அவர் என்ன பண்ணாரு, அவர் என்னுடைய பணியால் இருக்கிறாரு சித்திரகுப்தன், அவரிடத்திலே அனுப்புகிறார். அவர் அந்த ஏட்டை பிரட்டி பார்க்கிறார். இவருடைய ஏட்டை பிரட்டி பார்க்கும் பொழுது அதில் போட்டிருக்கிறது, இந்த ஓலையை கண்ணுறும் நேரத்தில் இவர் இறந்துபடுவான். இதை கேட்டோடனே அவர் இறந்துட்டார் அந்த வணிகர். ஏனென்றால் அந்த ஊருக்கு வலிமை சேர்க்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை இங்கே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு விதிவிலக்கா சொல்றாரு இன்னொரு இடத்துல, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும் என்கிறார். தெய்வத்தால கூட முடியல, உனக்கு நல்லது செய்ய முடியலன்னா உன்னுடைய உடல் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன நன்மை? அதுக்கு ஒரு கதை, அதுக்கு மார்க்கண்டேயன் கதையை சொல்றாங்க. அவன் உயிர் பிழைப்பதற்காக சிவனை போய் தழுவுகின்றான். அப்பொழுது யமதர்மன் பாசவலையை வீசுகின்றார். அப்பொழுது சிவன் கோபம் கொண்டு யமனையே சபிக்கிறார் என்று ஒரு கதை, புராண கதை உண்டு. அது திருக்கடையூரிலே நடந்த சம்பவம் என்று அவர்கள் எழுதி அதை இன்றைக்கு பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவனின் மார்க்கண்டேயன் எடுத்த முயற்சிக்கு ஒரு வெற்றி என்று சொல்லி, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்றார். இன்னொரு விதிவிலக்கான பாடலையும் அவர் சொல்லியிருக்கார். ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழவின்றி தாழாது உயற்றுபவர். யார் சோம்பல் இல்லாமல் உழைக்கின்றார்களோ அவர்கள் ஊழையும் தள்ளி வைப்பார்கள், ஊழையும் அவர்கள் புறங்கொள்வார்கள், ஊழையும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கார். சோர்வு இல்லாமல் இடைவிடாது முயற்சி செய்பவர்கள் ஊழையும் வென்று காட்டுவார்கள். அதற்கு உதாரணமாக நம்முடைய இந்தியாவுடைய சராசரி வயது 71, 70ன்னு சொல்றோம். இப்போ 80, 85 வரைக்கும் சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசினுடைய பாதுகாப்பு, மருத்துவம், மக்களுடைய பொருளாதார வசதி, இதன் காரணமாக அந்த வயதினுடைய சராசரி உயர்ந்திருக்கிறது. இதே நிலையில ஜப்பானியர்கள் 100 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வாழ்வதற்கான சூழல் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மன நிம்மதி, அந்த மன நிம்மதி இருக்கும் பொழுது அவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள். அப்ப இந்த பாட்டும் ஒரு விதிவிலக்கு. அந்த முதல் பாட்டுல என்ன சொன்ன விதி, எப்படி நீ விதியையும் முறியடிக்க முடியாது என்று சொல்லி, அது இந்த விதி எந்த விதத்திலும் நான் முயற்சி பண்ணாலும் அது முன்னால நிற்கும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடலுக்கு இந்த பாடல்
சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் தங்களுடைய சாவினை தள்ளி போடுவார்கள். சாவு என்பது அது ஏதோ ஒரு வயதில் இருக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றும் மாறுபாடான கருத்துக்கள் கிடையாது. இது ஊழை பொறுத்தளவுக்கு நாம் பார்க்கிறோம். இப்போ ராமாயணத்தில் ராம காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அது விதியா? அது விதி அல்ல. அது ராவணனை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலே அது விஷ்ணுவுடைய அவதாரத்திலே ஒரு அவதாரமாக அவர் அந்த அவதார பிறவி எடுத்தார். அது விதி அல்ல, சூழ் அல்ல, அப்படி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது அறிவுடைமையில ஒரு பாடல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பு. யார் என்ன சொன்னாலும் கேளுங்க, அதுல ஒரு விஷயம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு மனிதர் மிட்டல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கெங்க நலிவடைந்த இரும்பு தொழிற்சாலை இருக்க உலகத்துல, இந்தியாவில் அதை தான் போய் வாங்குவார். அதை வாங்கி என்ன பண்ணுவாருன்னா, அதுல என்ன பிரச்சனை, ஏன் நஷ்டம் அடைஞ்சது, முதல்ல அந்த பிரச்சனையை தீர்ப்போம். அதுல முதல்ல கவனம் செலுத்தி தீர்த்து அந்த இரும்பு ஆலையை, இரும்பு சுரங்கத்தை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் வரிசையில் அவர் எண்ணக்கூடியவராக இருக்கிறார். அது மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது விதிவிலக்கு. இன்னும் நான் விதியை சொல்லலை. என்ன விதி சொல்றாரு? கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளாறு அறிவுடையார்கிறார். ஒரு படிக்காதவன் எவ்வளவுதான் நல்ல செய்தியை சொன்னாலும் அறிவுடையவர்கள் ஏற்க மாட்டார்கள். இதுதான் விதி. படிக்காதவன். ஆனா முதல்ல என்ன சொன்னாரு? எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும். யார் யாருன்னா யாரு? அறிவுடையவனா, அறிவு இல்லாதவனா, கற்றவனா, கல்லாதவனா? அதை சொல்லலை அவரு, பொதுவா சொன்னாரு. ஆனா அடுத்த பாடல்ல கல்லாம என்ன வருது? இந்த மாதிரியான செய்தி வருது. இப்போ படிக்காதவங்க சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ படிக்காதவங்க நல்ல பாட்டு பாடினா சில பேர் பொறாம கொண்டு என்ன பண்ணுவான், இது என்ன ராகம் ஐயா, ராகம்லாம் தெரியாம நீ பாடினா நாங்கள் ஒத்துக்க முடியுமா? உனக்கு இனிய குரல் இருக்கு, ஒத்துக்கலாம், ஆனா ராகம் போலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆக அதே மாதிரி தான். இப்போ ஒரு வேலைக்கு போகிறான், டிவிஎஸ்க்கு போகணும், ஒரு ஒர்க் ஷாப் போகிறான்னு வச்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஒர்க்மேனுக்கு எல்லாம் தெரியும். ஹாட்ஸ்பாட்ஸ் என்ன பேர் தெரியும், என்ன குறை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு தெருவில் இருக்கிற ஒரு மெக்கானிக் செஞ்சிருவான். ஆனால் அவன்கிட்ட 8வது படிப்போ ஐடிஐ படிப்போ இல்லைன்னா அவனை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. அது ஏன்னா கல்லாதவன். அதனால 8வது படிச்சிருந்தா தான் டிரைவர் ஆக முடியும்னு இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ண, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி அது வேலைக்கு போகிறான். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினான்னா அவனை கொண்டு போய் தள்ளிடுவான், நீ சான்றிதழே வாங்கலை அப்படின்ட்டு. அதுக்கு மாதிரி இப்போ விதி என்ன, படிக்காதவன் சொல்றதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அறிவுடையார் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் மேல்பாட்டில் விதியில் என்ன சொல்லியிருக்காரு? யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு விதிவிலக்க கொடுத்திருக்கும் போது இந்த பாடலானது நமக்கு ஒரு வித்தியாசமாக விதியாக தெரிகிறது. அடுத்தது, பலம் இருந்தால் மட்டும் வெற்றி கிடைக்கும், பலம் இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது. இதை அவர் ஒரு பாடல் மூலமாக, ஒரு குரல் வழியாக அவர் சொல்லுகிறார். அதிக எண்ணிக்கையால் பலம் இருந்தால் வெற்றி, அதே அதிக எண்ணிக்கையால் பயிற்சியின்மையோ
அல்லது திறமையின்மையோ இருந்தால் தோல்விதான் கிடைக்கும். அந்த பலம் என்கின்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அவர் அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லக்கூடிய அந்த விதியை பீலிசை சாகாடும் அச்சீரும் அப்பண்டும் சால மிகுத்து பெய்யும். மயிலிறகே ஆனாலும் கூட அதை கட்டுக்கட்டாக கட்டி அதை ஒரு வண்டியிலே ஏற்றினால் அது அதிக வலுவுள்ள பலமுள்ளதாக இருக்கும். அந்த பலத்தினாலே அச்சு முறிந்துவிடும். இதுதான் அந்த கருத்து. இதே இதுக்கு அவர் இன்னொரு விதி சொல்லுகிறார். ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுகிறது. அப்பொழுது எலிக்கூட்டம் அங்கே வருகிறது. அந்த பாம்பினுடைய சீற்றத்தை கண்டவுடனே அந்த எலிகள் எல்லாம் என்ன ஆகிறது, இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து விடுகிறது என்ற ஒரு பாடலை அவர் சொல்லுகிறார். ஒளித்தக்கால் என்னாகும் உவரி எலிப்பகை நாகம் உயிர் பக்கெடும். நாகம் சீரிச்சுன்னா அந்த எலி படைகள் எங்க போச்சுன்னே தெரியாது என்று சொல்லுகின்றார். ஆக ஏன் அங்க பலன் இல்லை, கூட்டம் இருக்கிறது, ஆனால் கட்டுக்கோப்பு இல்லை. கட்டுக்கோப்பு இருந்தால்தான் வெற்றியை ஈட்ட முடியும். அதே போன்று இன்னொரு பாடல் அரண் என்கின்ற அதிகாரத்திலே வருகிறது. எனை மாற்றி தாகிய கண்ணும் வினைமாற்றி இல்லார்கண் இல்லது அரண். அதாவது படைப்பயிற்சி இல்லாத வீரர்களை கொண்டு நீ போர் புரிய சென்றால் உனக்கு தோல்விதான் கேட்கும். எப்படியாப்பட்ட அரண் இருந்தாலும் உனக்கு தோல்விதான். ஆக பயிற்சி பெற்றவர்களை கொண்டுதான் நீ போருக்கு செல்ல வேண்டும், வெற்றியை நீ அடைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இது விதி. நான் சொல்லக்கூடியது அரணுக்கு சொல்லக்கூடியதும் விதி, இந்த எலிக்கு சொல்லக்கூடியதும் விதி. அப்ப விதி விலக்கு என்ன? அந்த மயில் தொகை தான் விதி விலக்கு. அதுக்கு கட்டுப்பாடு உண்டு, பலம் உண்டு, வெற்றியை அது ஈட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த பாடலிலே இரத்தல், இரத்தல்னா யாசித்தல்னு அர்த்தம். இரத்தல் கூடுமா கூடாதாங்கிறத வச்சு அவர் எழுதியிருக்கின்றார். ஈகை என்ற அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நல்லாறு எனினும் கொழல் தீது. நல்லதுதான் என்றாலும் நீ போய் யார்கிட்டையும் யாசிக்கிறது, கொழல்னா யாசிக்கிறது, தீது. மேல் உலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. உனக்கு மேல் உலகம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணணும், பிறருக்கு கொடை கொடுக்கணும், தான தர்மம் செய்யணுங்கிற கருத்தை தான் சொல்லுகின்றார். இன்னொரு பாடல்லையும் சொல்றார், ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல். அதாவது ஆன பசு, அந்த பசுக்கு தண்ணி இல்லை என்று கூட நீ போய் அடுத்தவர் இடத்துல யாசித்தல் தவறு. நீ அதுக்கு வேண்டிய தண்ணீரை நீ எந்த வழியிலேயாவது பெற்றிருக்க வேண்டுமே அல்லாது நீ போய் இதை இரவின் இழி வந்தது இல் அப்படி போய் நீ யாசிக்கிறதுக்கு கூடாது என்று அவர் சொல்லுகிறார். இது விதி. இப்ப இந்த விதிக்கு இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, விதி விலக்கு சொல்றாரு, இரத்தலும் ஈதலே போலும். நீ போய் யாசிக்கிறது கூட அது ஒரு தர்மம் தான். முதல்ல யாசிக்கவே கூடாதுன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, யாசித்தல் கூட உனக்கு இன்பம் தான் சொல்றாரு. இரத்தலும் ஈதலே போலும், அது ஈதலே போலுமா, அது பிரத்தியாருக்கு கொடுத்தது போல என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இரவு என்கின்ற அந்த அதிகாரத்திலே 1054 என்ற குறட்பாவிலே அவர் சொல்லுகிறார், இரத்தலும் ஈதலே போலும் காத்தல் கனவிலும் தேற்றாதார் மாற்று. அப்படி என்றால் கனவுல கூட சில பேர் என்கிட்ட இருக்கிற பொருளை மறைக்காம தான தர்மம் செய்யலாம் பாருங்க. அந்த இடத்துல போய், அதாவது சில பேர் வாரி வழங்குவாங்க. இப்போ என்எஸ் கிருஷ்ணன்லாம் அப்படி நிறைய கொடுத்து ஏழ்மைக்கு போனவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனவுல கூட மறைக்க மாட்டாங்க பொருள் இருக்கிறது.
இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படியோ அதாவது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் கனவிலையும் மறைக்காதவனிடத்துல போய் நாம் இரத்தல் செய்வது, யாசித்தல் செய்வது ஈதல் போன்றதுதான் என்று அந்த விதிவிலக்காக இந்த பாடலை அவர் சொல்கிறார். அது இன்னொரு பாடலில் இன்னும் ஒரு கருத்தையும் அவர் சொல்றார். இன்பம் ஒருவருக்கு இரத்தல், இரத்தல் கூட இன்பமா? இரத்தல் இது இரவு என்ற அதே அதிகாரத்துல தான். இன்பம் ஒருவருக்கு இரத்தல், யாசித்தல் இன்பத்தை தரக்கூடியது. இறந்தவை துன்பம் உறாவரின், நீ இறக்கும் பொழுது, அதாவது கேட்கும் பொழுது அவன் உடனே கொடுக்குறான்னு வச்சுக்க, அந்த இடத்துல போய் நீ யாசிக்கிறது நல்லது. இப்போ உதாரணமா நாம் ஒரு விழா நடத்துகிறோம், சில பேருக்கு இப்போ உதவி செய்யறதுக்காக பொற்கிளி வழங்குறோன்னு வைங்க. அப்போ போய் ஒரு நன்கொடையாளர்கிட்ட போகிறோன்னு வைங்க, அவர் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அது இரத்தல் தான். அந்த இரத்தல் இருந்தால் தான் அந்த விழா சிறக்கும். எல்லோருடைய பங்களிப்பு இருந்தால் தான் விழா சிறக்கும். ஒரு 4 பேர் தான் அந்த விழா குழுவினராக இருப்பாங்க. அவங்க தான் மற்றவங்ககிட்ட போய் அணுகி கேட்பாங்க. ஒரு ஒரு பெரும் புலவர் இருக்கார், ஆனால் ஏழ்மையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய இல்ல திருமணம் வருது, ஐயா அவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் புறப்பட்டு 4 பெரியவர்கள்ட்ட போய் அணுகி அவர்கள் பணம் கேட்கும் பொழுது அவருடைய தன்மைக்கேற்ப அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள். அதை ஒரு திரட்டி 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுக்குற நிகழ்வுகள் நாம் கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆக இன்பம் ஒருவருக்கு இரத்தல். ஆக முதல்ல இரத்தல் ரொம்ப கேவலன்னு சொன்னவர் அடுத்தாப்புல விதிவிலக்கு கொடுத்து இரத்தலும் இன்பத்துக்கு உரியதுதான் என்று அவர் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்றோம். அடுத்ததாக அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்திலே அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் ஏனும் இல்லை, இது விதிவிலக்கு. அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொல்றார். அறிவுடையவனுக்கு எல்லாமே உண்டுன்னு சொல்றார். அதே விதி என்ன சொல்றாருன்னா, அறம்போலும் கூர்மையினர் ஆயினும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையினர் ஆயினும்னா பெரிய நுண்மான் நுழைவுல மிக்கவர், ஆழங்கால் பட்டவர். அப்படியாப்பட்டவர் இருந்தாலும் அவரிடத்துல மனித பண்பு இல்லை என்றால், மனித நேயம் இல்லை என்றால், அவர் என்ன ஒன்றுக்கும் மக்கட்பண்பு இல்லாதவர், மரம் போல்வர்ங்கிறார். மரத்தினால என்ன, இன்னைக்கு மரத்தினால எவ்வளோ பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, மரத்தினால மரப்பொருள்கள் விற்பனை ஆகுது, மரத்தினால நமக்கு மருந்து கிடைக்குது, காய்கனிகள் கிடைக்குது, எவ்வளவோ நன்மைகள் இருக்கு மரத்தினால. ஆனால் மரம் போல்வர்ங்கிறார். ஏன்னா மரத்துக்கு ஒரு பெரிய கொடிய தன்மை இருக்கு. தன் கீழ் இருக்கக்கூடிய ஒரு செடியை கூட வளர விடாது. அதனாலதான் அவர் மரம் போல்வர்னு சொன்னார். ஒரு சின்ன கொடிய சின்ன செடிய மரமாக அது வளரவே விடாது. ஏன்னா அதனுடைய நிழல் அந்த செடியின் மேல் படும் பொழுது அங்க சூரிய ஒளி கிடைக்காது, அந்த மரம் வளராது. இதுதான் அடிப்படை. அதனாலதான் அவர் அந்த காலத்துல உள்ள நிலையை சொன்னார். இந்த காலத்துல மரத்துக்கு எவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்கிறது இந்த காலத்தில் நமக்கு தெரியும். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ங்கிறது ஒரு கோஷமாகவே நம்ம இந்த காலத்துல இருக்கு. அப்படியாப்பட்ட மரத்தை இவர் சொல்றார். ஏன்னா அந்த கூர்மையான அறிவு ஒரு இதுல கூர்மையா இருக்கிறது இன்னொரு இதுக்கு கூர்மையா வராது. இப்போ ஒரு பொறியாளரை போய் தணிக்கை செய்யணும் முடியுமா? முடியாது. அதே ஒரு பொறியாளரை போய் ஒரு சிற்பி செதுக்கிற சிலையை செதுக்க செய்ய முடியுமா? முடியாது. அந்தந்த துறையில அவங்கவுங்க வல்லுனர், அந்தந்த துறையில் அவங்கவுங்க நிபுணர். அந்த மாதிரியான ஒரு நிலைதான். ஆக அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்லுவது ஒரு விதிவிலக்கான இது.
அறிவிலார் என்னுடைய ரேணும்ல, அறிவுடையாருக்கு என்ன பொருள் இருந்தாலும் அது இல்லை என்பதுதான் அதற்கான பொருளாக இருக்கிறது. அடுத்த தலைப்பு மானம். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரீன். மயிரை நீக்கிய உடனே மான் இறந்து விடும் என்று சொல்லி அது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த பிரச்சனை. மானுடைய ரோமம் உதிர்ந்த உடனே இறந்து விடும் என்பது அன்றைய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு எப்படியோ தெரியாது. மயிர் நீப்பின் வாழா கவரிமார் அன்னர் உயிர் நீப்பர் மானம் முடியும். அது மானம், அது போன்றவர்கள் மானம் இழந்தால் உடனே உயிரை விட்டு விடுவார்கள் என்பது செய்தி. அதே செய்தி அவர் சொல்கிறார் விதிவிலக்காக, குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். குடி செய்வாருக்கு, தன்னுடைய குடி என்று சொன்னால் தன்னுடைய குடும்பமோ தன்னுடைய இனமோ தன்னுடைய நாடோ நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் நேரம் பார்க்க மாட்டார், பருவம் பார்க்க மாட்டார், மடி செய்து சோம்பல் கொண்டு இருக்க மாட்டார், மானத்தை கருத மாட்டார். மானமும் அவமானமும். அன்னை தெரசா கிட்ட போய் அன்னை தெரசா உதவி கேட்ட பொழுது வணிகன் என்ன கொடுத்தான்? எச்சிலை கொடுத்தான். அந்த அம்மா, அது எனக்கு, நீ ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய், அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது செய். அவங்க மான அவமானம் பார்த்தாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதே நன்கொடை திரட்டுவதற்காக, இந்த கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை திரட்டுவதற்காக போவார்கள். போகும் பொழுது எல்லார் வீடுகளுக்கும் போவார்கள். ஒரு சிலர் கொடுத்து விடுவார்கள், சில பேர் நாளைக்கு வா, இன்னும் 2 நாள் கழிச்சு வா அப்படின்னு தள்ளி போடுறவர்கள் இருப்பார்கள். அப்போ சில பேர், உங்களுக்கு இதே பொழப்பா போச்சுப்பா, சும்மா வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா கூட அந்த நன்கொடை திரட்டுவர்கள் அந்த மான ஆவணத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது கோயில் திருவிழா உருப்படியா நடந்து முடியணும். சிலர் அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தை தாங்கி கொள்வார்கள். அதைத்தான் அவர் சொல்கின்றார். குடி செய்வாருக்கு இல்லை பருவம், காலமும் கிடையாது, சோம்பலும் கிடையாது, மானமும் கிடையாது என்று சொல்லி ஒரு விதிவிலக்கான ஒரு பாடலை குடி செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது நடுநிலைமை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவர் தகுந்தவர், தகுதியானவர், அதாவது நல்ல குணத்துக்கு தகுதியானவர், தகுதியற்றவர், தீய குணம் உடையவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்பது அவர்களுடைய வாரிசை குறிக்கும். அல்லது இப்பொழுது புதிதாக உரை எழுதுகிறவர்கள் அவருடைய புகழை குறிக்கும், அவர் விட்டு சென்ற புகழை குறிக்கும் என்று இப்பொழுது உரை எழுதுகிறார்கள், மாற்று உரை எழுதுகிறார்கள். ஆக எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லுகிறார். இது விதி. இன்னொரு விதி இருக்கு. குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் கண் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து. நல்ல குடியிலே பிறந்தவரிடத்திலே ஒரு குற்றமானது தோன்றினால் அது நிலவிலே தோன்றிய மறு போன்று களங்கம் போன்று இருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் இப்போ காந்தியடிகள் இருந்தார். அவருடைய மகன், மூத்த மகன் குடிகாரனா இருந்தார். இவர் மகாத்மான்னு பெயர் வாங்குறாரு, அவர் குடிகாரன்னு பெயர் வாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தார். அவருக்கு 4-5 புதல்வர்கள். ஒருத்தர் வந்து பேராசிரியராக இருக்காரு, ஒருத்தர் வந்து இந்த வழக்குரைஞராக இருக்காரு, ஒருத்தர் மருத்துவராக இருக்காரு, இன்னொருத்தர் நிதி நிறுவன மோசடிக்காரனாக இருக்கார். அவர் நல்லவர், ஆசிரியர், முதல்வராக இருக்காரு கல்லூரியில். ஆனால் புள்ள எப்படி இருக்கு? 5ஆவதா பிறந்தவன் குடிகாரனாக இருக்கான். அதுக்கு என்ன செய்யறது?
அவனுடைய சூழ்நிலை தான் அவனை கெடுக்குது, அவனுடைய நண்பர்கள் தான் அவனை கெடுக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க எச்சத்தால காணப்படுங்கிற செய்தியானது சரியன்று. எச்சம்னா அவர்களுடைய வாரிசுகளால அவர்கள் வருதுங்கிறது சரியன்று. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. இந்த பாடலும் என்ன சொல்றதுன்னா, இது நடுநிலைமையில வரக்கூடிய பாடல். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, தான் தேடிய செல்வம் புகழ் அவனின் மக்களுக்கே சென்று சேரும். ஒருவன் தேடிய செல்வமும் புகழும் அவனுடைய குழந்தைகளுக்கு புதல்வர்களுக்கே சென்று சேரும்னு சொல்லக்கூடிய பாடல். ஆனால் நடைமுறையில் நாம் என்ன பார்க்கிறோம், வித்தியாசமாக பார்க்குறோம். 5 பேர் இருந்தால் 5 பேர் 5 விதமாக இருக்காங்க என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதுதான். அப்போ இதுக்கு விதிவிலக்காக ஒரு பாடலை நாம் சொல்லணும்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல். இந்த மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய அளவுக்கு தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எது பெருமை என்று ஒரு பாடல்ல சொல்றாரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்று ஒரு சொல்றார். இன்னொரு பாடல்ல அதே பெருமை கல்லாமையில சொன்னது, நாம் முதல்ல சொன்னது. இப்போ மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார் கீழிருந்தும் கீழ் அல்லவர்னு ஒரு பாடல். இவர் ஏன் மேல் கீழ்? இது தேவையில்லையா? எதுக்கு மேல், எதுக்கு கீழ்? அப்ப நல்லவன்லாம் மேல், கெட்டவன்லாம் கீழ்னு சொன்னீங்க, ரைட்டு. அப்புறம் எதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற? அதுதான் விதிவிலக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பல்லையா செய்தொழில் வேற்றுமையா? பிறப்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழில் தான், அந்த தொழிலினுடைய சிறப்பு தான் அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்று சொல்லக்கூடியதுல மேலும் அல்ல கீழும் அல்ல, மேல்மட்டம் மக்களும் அல்ல கீழ்மட்ட மக்களும் அல்ல என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பாட்டுல சொல்றாரு, விதியா ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒரு குடிமை, அதாவது ஒரு குடிமக்களாக இருக்க வேண்டியவன் ஒழுக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அவனுடைய செய்யக்கூடிய தவறுகள் அவனுடைய பிறப்பையே இழிவாக கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லுகின்றார். இது ஒழுக்கமுடைமையிலே வரக்கூடியது. அடுத்தது ஒரு விதி. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டா புண்ணாகும், வடுவாகும். ஆனால் நாவினால் சுட்டால் அது அடங்காது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீமையை தான் கொடுப்போம், அது தீயை விட நெருப்பை விட ரொம்ப கொடுமையானது என்று அவர் சொல்லுகிறார். அதே தீயை வச்சு இன்னொரு பாட்டில் விதிவிலக்கா சொல்றார். என்ன சொல்ல வருகிறார்? அகலாது அணுகாது தீ காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்த ஒழுகுவார் அப்படின்னு சொல்றார். மண்ணிடத்துல அமைச்சர்கள் கிட்டத்திலையும் போக மாட்டாங்க, தள்ளியும் இருக்க மாட்டாங்க. ரொம்பவும் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, காமத்து பால்ல புணர்ச்சி மகிழ்தல் என்கின்ற அதிகாரத்தின் கண் நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் எனும் தீ ஆண்டு பெற்றால் இவ கிட்டத்துல நம்ம போனோம்னா குளிர்ச்சியா இருக்குது, அதே சமயத்துல தள்ளி வந்ததுன்னா சுடுது. எப்போது நெருப்பு பக்கத்துல இருந்தா தான் சுடும், இவளை விட்டு தள்ளி வரும் பொழுது நமக்கு சுடுகிறது என்று அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்ப அந்த சூட்டினுடைய தன்மை நெருப்பினுடைய தன்மையை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். இது தீயினுடைய செயல்பாடு. அடுத்தது மெய் உணர்தல். இன்னும் 5 நிமிடங்கள்
மெய்யுணர்தல். எப்பொருள் எத்தன்மையத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு. எப்பொருள் எத்தன்மையத்து ஆயினும் அப்பொருள் எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய உண்மையான தன்மையை, உண்மையான பொருளை நீ காண்பதுதான் அறிவு என்று அவர் சொல்லுகின்றார். இன்னொரு பாட்டில் அவர் விதியா என்ன சொல்றாரு, இது ஊழ் என்ற அதிகாரத்துல கூட வரக்கூடியது. நுண்ணிய நூல் பல கற்பினும், உண்மையான நூல்களை நீ படித்தாலும் கூட மற்றதன் உண்மை அறிவே மிகவும். நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உனக்குன்னு இருக்கக்கூடிய சிந்தனையை பொறுத்து தான் உனக்கு அறிவு வரும். படிக்கிறதுனால அறிவு வந்துடாது, உன்னுடைய சிந்தனையை பொறுத்து தான் உண்மையான அறிவு மிகும் என்று அவர் சொல்கிறார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்கிறார். உண்மையான அறிவு தான் மிகுங்கிறாரு. இப்போ இன்னொரு விதிவிலக்கான பாட்டில் அவர் என்ன சொல்றாரு, உண்மையான அறிவு இருக்கா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அறிவு என்பது மணற்கேணியை எப்படி நீர் சுரக்கிறதோ அப்படிதான் அறிவு வரும் என்று சொல்லுகின்ற கல்வி என்ற அதிகாரத்திலே சொல்லுகின்றவர். இன்னொரு இடத்திலே அவர் எவ்வளவுதான் நீ படிச்சிருந்தாலும் உனக்குன்னு உள்ள அறிவு தான் மிகும், உன்னுடைய சிந்தனை பொறுத்து தான் நீ பெருமை அடைவாய் என்று அவர் சொல்லுகின்ற அந்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அடுத்தது மெய் உணர்வு. மெய் உணர்வு என்பது நான் முதலே அந்த பாட்டை சொன்னேன். அந்த பாட்டில் வரக்கூடியது காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் என்று சொல்கிறார். இந்த மூணு இருந்தால் உன் பேர் கெட்டு போயிடும். எதாவது காமம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அறியாமல் இருக்கக்கூடாது. இது உன்னுடைய நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கும் என்று சொல்லுகிறார். சரி, இதே காமத்தை அவர் என்ன பண்றாரு, காமத்து பால்னு ஒன்னே எழுதியிருக்காரு. வள்ளுவர் காமத்து பால் இருந்தாதான் நீ வீடு பேர் அடைய முடியும்னு சொல்றாரு. காமத்து பாலில் வரக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு வீடு பேருக்கு போகிறார். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். ஊடல் இருக்கணுமா, அப்புறம் காமம் இருக்கணும், புணர்தல் இருக்கணுமா, இவை காமம் கூடியார் பெற்ற பயன். முதல்ல காமம் இருந்தா உன் பேரு நல்ல பேரை கெட்டு பேருன்னா, இப்ப விதிவிலக்கா இப்படி சொல்றார். இந்த கருத்துக்களை அவரே சொல்லுகின்றார். ஆக முப்பாலிலே காமத்து பாலை பற்றிய ஒரு செய்தி இது. இது மெய்ப்பொருள்ங்கிறது தான் நான் முன்னால் சொல்லக்கூடியதுக்கு வரக்கூடியது. இந்த எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது இந்த கல்விக்காக வந்த தொட்டனைத்தூரும் மணற்கேணிக்காக வந்த செய்தி. ஆக இப்படியாக பல்வேறு செய்திகள் இருக்கு. இந்த பல்வேறு செய்திகளிலிருந்தும் விதியும் விதிவிலக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விதியை கொண்டு விதிவிலக்கையும் அலசி ஆராய்ந்து எது நமக்கு பொருந்தும், எது வாழ்க்கைக்கு பயனளிக்கும் என்பது அவரவருடைய சிந்தனையை பொறுத்து தான் இருக்கும் என்பதை சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இதுகாரம் அமைதியாக கேட்டு சிறப்பித்தமைக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.